ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம இன்றைக்கி 2 விரால் மீன் பிடிச்சிருக்கோம். இது எப்படி பிடிச்சிருக்கோன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? இது நல்லா சூப்பராக பிடிச்சிருவோம். இன்றைக்கி நைட்டில் தான் மாட்டுச்சு, அதனால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. 2 மாட்டினதை பிடிச்சதுக்கப்புறம் தான் எடுத்தோம். போய் நம்ம வீடியோக்குள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் இந்த மீன். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வறுத்து சமைச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. வாங்க வீடியோக்குள்ளே மச்சான், நீ கீழே விழ போறடா. காட்டு. கோரா கோரா ஃபிஷ் மச்சான். என்ன மீன் இது? கோரா. சூப்பரா சூப்பரா. இதோ அதை பிடிங்க, அதை பிடிங்க. அது அண்ணன் போகாது, வழி இல்லை. காலில் முள்ளு குத்திர போகுது, கையில் பிடிக்கணும். காலில் முள்ளு குத்திர போகுது. பாத்துரா பாத்துரா, பார்த்து பார்த்து பொறுமையாடா. அங்கே வலை இருந்தால் போட்டு விடா, அந்த இடத்துல வலை இருந்தால் போட்டு விடாது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், விராலுக்கு வலை போட்டுனோம். சின்ன மீன் பிடிக்கலான்னு சின்ன மீன் பிடிச்சி வீட்டெலாம் மாட்டிகிட்டு இருக்கீங்களே. சும்மா மாட்டிது. நோ இப்போ இங்கே போட்டல, தூக்கி அப்படியே அங்கே போன அந்த வலையை தூக்கி அந்த பக்கம். இந்த மீன், இந்த மாதிரி மீன் பிடிச்சின்னு போயிட்டு பொறிச்சிருமா? புய் புளியும் பிடிச்சிட்டுக்கிற. 2 4 ஃப்ரெண்ட்ஸ் வேற ஆளுக்கு கொத்து போட போகிறோம். 8 மீன் பிடிச்சிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், வெள்ளி மீன் கொத்து போட்டுக்கலாம் வேற ஆளுக்கு. கட்டி விட்டுருலாம். ஒரு மீன் கொத்துக்கலாம். ಜಿಲೇಬಿ ಏನ ಆಗ್ತದೆ. ಕಾರ್ಯ ಇದು ஏன்னா காரையாகுது. இங்கே போடுறேன் நிறையா அங்கே கூட பண்ணலாம். இங்கே நேற்றுலாம் இங்கே தானே மீன். அங்கே மட்டும் நான் அதே இதே தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்கள். போடலாம் அதில். மீன் போட்டுக்கலாம்.
இங்கே பாருங்கள் ஜிலேபி மீன் பிடிச்சி கொண்டு இருக்கிறார்கள். பெரிய மீன் வீட்டுக்குலாம் இல்லை கண்ணு போட போறாங்க. ஜிலேபி எல்லாமே இதா இருக்கா? இப்படி குடிக்கிறேனுங்க. தேங்க் அங்கிள். தேங்க் அங்கிள். தேங்க் அங்கிள். இரு நீ சும்மா போடாங்க உடைக்கிறீங்க. என்ன பண்ண போறீங்க? எடுத்து போட்டுக்கோ. என்ன மீன் பிடிச்சிக்கீங்க? எடுத்து போட்டுக்கடா. பயம். என்னது? ஜிலேபி மீன் தான் 2. நீ பாட அப்படியே உயிரை விட்டுருவாங்க மீனனுக்கு. அதுவும் அதே மீன் தான். இதே மீன் தான் பிடிச்சாந்து வச்சுருந்தேன் நான். 20 மீனுக்கு மொத்தமாக செத்து போயிடும். போன வருஷம் தண்ணி இப்போதான் மீனை பிடிக்கிறாங்க. மீனுக்கு பிடிக்கிற பட்டியாங்க. வேண்டாம் நேற்று ஃபுல்லாக கையை காட்டு பாருங்க. போயிடுச்சா? மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இறால் மீன் நல்லா சூப்பராக மாட்டிட்டாரு. இறாலுக்கு போட்டுருந்தோம். இதான் அங்கே தொமல் அச்சுது. என்னடா இது அச்சுதேன்னு பார்த்தேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிலோ 800 ரூபாங்க. கன்சீவாக இருக்குதோ, வயிறு ஃபுல்லாகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் மஜா தான். இந்த மீனை திருப்பி தண்ணியிலே விட்டுடலாம். சரி மக்களே, ஸோ நம்ம எதுக்கு ஒரு இது அழிக்கணும், எதுக்கு அழிக்கணும்? விட்டுடலாம், தண்ணியில் விட்டுடலாம் அப்படியே. ஏய் நான் விட மாட்டேன், நான் விடல, நீ விடலாம். லைவ் வேட்டை யாரெல்லாம் விடுறான்? பட்டாஸ் ரைஸ் ஜிலேபி சொல்ல மாட்டேங்குது. இன்னொரு அத்தி வாடா, இங்கே வாடா. போடவா? நல்ல சைஸு. இதுதான் மச்சான், முதல்ல கட்டையில் அடித்தேன் நான், ஒன்று மிஸ் ஆகினே இருந்தது. எடுத்து பையில் போடு, நாங்கள் உள்ள ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஜிலேபி மாட்டிருக்கு. சைஸான ஜிலேபி வேட்டை தான். இப்போ தான் எல்லாம் மேலே வராங்க போல். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா விரால் மீன் மாட்டியிருக்கு. இது 2வது மீன்.
அடிச்சு தூக்கின்னு வந்துட்டோம். செம்ம மீன். இங்கே பாருப்பா, முள்ளு அத்துட்டு போயிட்டாரு. இங்கே பாருங்க, தம்பி தான் தூக்கியிருக்காப்புல. சொல்லு காய்ஸ், முள்ளு அத்துட்டு போயிட்டாரு. ஸோ பிடிக்கணும், உஷாராக பிடிக்கணும். ஆக்சுவலாக இது அத்துட்டு போயிடுச்சு முள்ளு. முள்ளை வந்து இழுத்துட்டு போயிடுச்சு, அருகில் இழுத்துன்னு போயிடுச்சு. நாங்கள் கட்ட தெரியாமல் கட்டி விட்டுட்டோம். அப்படியே சுற்றி வச்சேன் மச்சான். அது சுற்று என்ன பண்ணுது, அந்த கட்டையெல்லாம் சுற்றி விட்டேன். சுற்ற எடுத்துகிட்டு போயிட்டு இது. வடா சைஸ் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கலராக இது பண்ண இது அடிபட்டுதா அர்த்தமா? ஆமாம். ஃப்ரெண்ட்ஸ், மீன்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா மசாலா கலக்க போகிறோம். 2 மீன் கலர் மசாலா எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன்று கொட்டியாச்சு, இப்போ 2வது கொட்டிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம், மஞ்சாத்தூள், உப்பு ஆட் பண்ணி வச்சு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் விட்டு ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சோன்னா வச்சுங்களேன், பிரியாது மீன் வந்து ஊறிக்கிட்டே இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இப்போ மீனை பார்த்து தான் விரால் மீன் பார்த்துங்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விரால் மீன் எடுத்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக சாப்பிட்டோம். மீன் வறுக்கிறது தான் வீடியோ எடுக்க முடியல. ஓகேங்களா? நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷிங் வீடியோவில் பார்க்கலாம். வேறு என்ன ஃபிஷ்ஷிங் வீடியோ பண்ணலாம், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.